வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்க வச்சு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சுட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நார்மலாக சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. நீங்கள் இதை டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டால் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை, வெறும் சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 7 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி நார்மல் சப்பாத்தியை விட ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங் டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா சாப்பிடும்போது லஞ்சுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸும் காலி ஆயிரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாவு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக மாவை பிரித்து வச்சுக்கலாம். அடுத்து ரெகுலராக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே இதையும் தேய்ச்சிக்கோங்க. இதை ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துட்டு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப சாஃப்டான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி. நான் இது கூட ஒயிட் குருமா வச்சு சர்வ் பண்ண பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.